ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தயவு செய்து ஃபர்ஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. சரி, வாங்க டைரக்டா கதைக்குள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஒரு ஸ்டோரி தொடங்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு அம்மாவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் நடந்த ஒரு உண்மையான காதல் கதை. இது ஒரு ரகசியம் நிறைஞ்ச உணர்ச்சிகள் குதிக்கின்ற கதை. முதல் அதிகாரம், மறைந்த ஈர்ப்பு. விக்ரம் ஒரு சாதாரண கல்லூரி பையன். ஆனா அவனோட நெருங்கிய நண்பன் ஹரி. 2 பேரும் காலேஜ்ல இருந்து ஒரே கூட்டணி மாதிரி தான். ஆனா விக்ரமோட மனசுல ஒரு ரகசியம் இருக்கு. அது ஹரியோட அம்மா மாலதி அத்தை. மாலதி அத்தைக்கு கிட்டத்தட்ட 38 வயசு. ஆனா பார்த்தா 28, 29 மாதிரி சின்ன வயசு மாதிரி தெரியும். அந்த புடைவுல தெரியுது. பார்த்தா சிரிக்கும்போது கன்னத்துல ஒரு குழி விடும். கழுத்துல இருந்து மெதுவா இறங்கின வியர்வை துளிகள். இதெல்லாம் விக்ரமோட மனசுல தினமும் தொல்லை பண்ணிட்டே இருந்துச்சு. அவன் ஹரி வீட்டுக்கு போவான். ஒவ்வொரு தடவையும் மாலதி அத்தைய பார்த்து சைட் அடிப்பான். விக்ரம், வாமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, பசிக்குதா இல்லையான்னு அன்பா கேட்பாங்க. அந்த அன்பு சாதாரணமா தெரியல. ஆனா விக்ரமுக்கு அது வேற மாதிரி ஃபீலிங் பண்ணுது. அந்த பார்வையில, அந்த புன்னகையில ஒரு மறைஞ்ச ஈர்ப்பு தெரியுது. அவனுக்கு தெரியும். ஒரு நாள் ஹரி கலாச்சான். டேய் விக்ரம், என் அம்மா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கடா. நீ வந்தா அவங்க முகத்துல ஒரு ஸ்பெஷல் லைட் வருதுடான்னு ஜாக்கிரதையா தேடான்னு சிரிச்சான். விக்ரம் வெளியே சிரிச்சு, டேய் என்னடா வேற பேசுறன்னு மறைச்சான். ஆனா உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் தீயா எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவன் மனசுல இருக்கிற ஃபீலிங் ஏற்கனவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த ஈர்ப்பு எப்போ உண்மையா தீயா மாறும்னு நிஜமாவே தெரியாது. அதுக்கு அடுத்த பகுதியில இது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல போறேன். தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. அது ஒரு சனிக்கிழமை. கிட்டத்தட்ட மதியம் 1 மணி இருக்கும். விக்ரம் தனியா ரூம்ல படுத்துட்டு போன்ல ஏதோ யூஸ் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு அவன் போனுக்கு ஒரு கால் ரிங் வருது. பார்த்தா மாலதி அத்தை கால் பண்றாங்க. விக்ரம் உடனே எழுந்து உக்காந்தான். இதயம் துடிச்சு அடிச்சது. குரல் கொஞ்சம் நடுக்கமா இருந்துச்சு. ஹலோ அத்தைன்னு சொன்னான். மறுமுனையிலிருந்து மாலதி அத்தையோட குரல் வந்தது. கொஞ்சம் பதட்டமா, கொஞ்சம் வலியோடு. விக்ரம், அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை. குளியலறையில விழுந்துட்டேன். கால் ரொம்பவே வலிக்குது. அடி வாங்கிட்டேன். வீட்ல யாருமே இல்லடா. ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டான். அப்பாவும் ஆபீஸ்க்கு ரூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. விக்ரமுக்கு தலை சுத்திச்சு. மனசுல 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. இது உண்மையா இல்ல வேற ஏதாவது கனவான்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா உடனே தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, இருங்க அத்தை, 5 நிமிஷத்துல நானே ஓடி வரேன்னு சொன்னான். சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவன் ஷர்ட்டு, பேண்ட், வேகமா லுங்கி எல்லாம் இருந்தது கழட்டி போட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு ஓடினான். ஹரி வீடு அவன் வீட்டுக்கு ரொம்ப அருகில தான் இருக்கும். ஒரு 7-8 நிமிஷம்தான். ஆனா அன்னைக்கு அந்த தூரம் ரொம்ப நீளமா தெரிஞ்சிச்சு. வழியில அவன் மனசுல பல காட்சிகள் ஓடிக்கொண்டே இருந்தன. மாலதி அத்தை தரையில உட்கார்ந்திருக்கிறாங்க. ஈரமான முடி, வலியோட முகம், எல்லாமே அவனுக்கு உற்சாகப்படுத்தியது. அதே நேரம் கவலையும் கொடுத்தது. இறுதியா அவன் வீட்டு கேட்டு திறந்து உள்ள நுழைஞ்சா. கதவு கொஞ்சம் திறந்திருந்தது. உள்ளே போனான். ஆள் பார்த்தா மாலதி அத்தை தரையிலே உட்காந்துட்டு ரொம்ப பெயின்ல இருந்தாங்க. பார்த்தா அவங்க குளியலறையில விழுந்ததுனால ஈரமாயிருச்சு. உடம்புல ஃபுல்லா ஈரமான துணி ஓட்டிக்கிட்டே இருக்குது. முடி ரொம்ப களைஞ்சிருந்துச்சு. கன்னத்துல சிவப்பு, முழங்கால்ல ரத்தம் ஓடிட்டு இருக்குது. அவரோட கண்கள்ல அவனையே பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதியா மாறின. அத்தை என்ன ஆச்சு, எப்படி விழுந்தீங்கன்னு விக்ரம் பதறி கேட்டான். மாலதி மெதுவா சொல்ல ஆரம்பிச்சாங்க. குளியலறையில தரை ஜார இருந்துச்சு. கால் தவறி விழுந்துட்டேன். ரொம்ப வலிக்குது. விக்ரம் ஓடி பார்த்ததும் மனசு பதறிடுச்சு. அத்தை, நான் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அருகிலிருந்து மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடினான். ஆன்டிபயோடிக், பெயின் கில்லர், ஜெல், பேண்டேஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்தான். மாலதிய மெதுவா தூக்கி சோபால உட்கார வச்சான். அத்தை, கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துங்கன்னு சொல்லி அவங்க காலை மெதுவா நீட்ட சொல்லிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் நீக்கி எங்கெங்க வலி இருக்குன்னு பார்த்து தொட, கழுத்து, எல்லா இடத்துலயும் மருந்து தேய்ச்சான். விக்ரம் முயற்சி செஞ்சான் பார்வையை கட்டுப்படுத்த. ஆனா கண்கள் அங்கேயே நின்னது. மெதுவா ரத்தத்தை காட்டன் துணியால தொடச்சான். பிறகு ஆன்டிசெப்டிக் போட்டான். மாலதி ஒரு விதமா சத்தம் போட்டாங்க. அந்த சத்தம் விக்ரம் உடம்பு ஃபுல்லா மின்சாரம் போல ஓடிச்சு. வலிக்குதா அத்தைன்னு கேட்டான். குரல் கொஞ்சம் தடுமாறியது. கொஞ்சம்,
ஆனா உன் கை போடுறது கொஞ்சம் நிம்மதியா இருக்குடாமான்னு மாலதி மெதுவா சொன்னாங்க. மருந்து போடும்போது அவங்க வச்சிருந்த துணி கொஞ்சம் நகர்ந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. விக்ரம் கை நடுங்க ஆரம்பிச்சது பயத்துல. ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட அம்மா. அவன் மெதுவா அந்த இடங்கள்ல தொட்டு பார்த்து மருந்து போட்டுட்டு இருந்தான். அந்த தொடுதல் முதல் உண்மையான தீண்டல் மாதிரி இருந்துச்சு. மாலதி கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஒரு நீண்ட மூச்சு விட்டாங்க. அந்த அமைதியான நிமிஷத்துல 2 பேருக்கும் இடையில ஒரு அமைதியான சூடு பரவ ஆரம்பிச்சது. மருந்து முடிச்சதும் அறையில அமைதி. சரி முடிச்சிரலான்னு 2 பேரும் சோபாவோட ஓரத்துல உக்காந்தாங்க. ஒரு நிமிஷம் பேசாம இருந்தாங்க. என்ன பண்ணுன்னு 2 பேருக்கும் தெரியல. மாலதி மெதுவா தலையை சாய்ச்சி சொன்னாங்க. விக்ரம், நீ இல்லனா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியலடா. ரொம்ப ரொம்ப நன்றிடா. அவங்க அவன் கைய பிடிச்சாங்க. அந்த தொடுதல் சாதாரணமானதில்ல. விக்ரமுக்கு உடம்பு முழுக்க மின்சார ஷாக் போல ஓடிச்சு. அவன் கொஞ்சம் தடுமாறினான். அத்தை, இன்னும் வலிக்குதான்னு கேட்டா. மாலதி ஒரு நீண்ட மூச்சு விட்டாங்க. தோள்லயும் கொஞ்சம் அடிபட்டிருக்குடா, இங்க பாருடான்னு சொல்லி காட்டினாங்க. லைட்டா முதுகுல அடிப்பட்ட இடம் சிவந்திருந்துச்சு. விக்ரம் மெதுவா அங்கேயும் மருந்து தடவினா. இப்பவும் அந்த தொடுதல் வேற மாதிரி இருந்துச்சு. மாலதி கண்ணை மூடி ஒரு சின்ன சத்தம் போட்டாங்க. அத்தை, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாமான்னு விக்ரம் தயக்கத்தோட கேட்டான். மாலதி கண்ணை திறந்து கொஞ்சம் சோகமா பார்த்தாங்க. அவர் எப்பவுமே இல்லடா, எப்பவுமே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பார். நீதான் என்ன பாத்துக்கிற. ரொம்ப நன்றிடா. எனக்கு இந்த தனிமை தாங்க முடியல விக்ரம். நாள் முழுக்க ஒருத்தரும் இல்லாம பேச ஆளே இல்ல. அந்த வார்த்தைகள் விக்ரமோட இதயத்துல பட்டு பெரிய ஆசை எழுப்பின. அவன் தைரியமா மெதுவா அவங்க பக்கம் கைய வச்சான். மாலதி எதிர்க்கல. மாறா அவங்க கைய மேல வச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடான்னு சொன்னாங்க. 2 பேரும் சோபால அமைதியா உக்காந்து மெதுவா விக்ரமோட தோல்ல சாய்ஞ்சாங்க. நீ என் மகன் மாதிரி வயசுதான். ஆனா உன்கிட்ட ஒரு புரிதல், அன்பு என் புருஷன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லடான்னு மெல்லிய குரல்ல சொன்னாங்க. அந்த ஒரு நிமிஷம் அறையில அமைதி, தொடுதல், பார்வை, அன்பு, காதல் எல்லாமே நெருக்கத்தில் எல்லை தொட்டிருந்தது. இது தப்பா சரியான்னு யோசிக்க நேரமே இல்ல. அவ்வளவு உணர்ச்சிகள், பாச போராட்டங்கள் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சது. மாலதி அத்தை விக்ரமோட தோள்ல சாய்ஞ்சது மட்டும் இல்ல, அவன் உடம்புல இருக்கிற சூடு தன் உடம்புக்கு ஏத்திக்கிட்டாங்க. அறையில சூரிய ஒளி மெதுவா விழுந்த மாதிரி தெரிஞ்சது. அவ்வளவு அமைதி. ஆனா அந்த அமைதியில ஒரு பெரிய கொதிப்பு இருந்துகிட்டே இருந்தது. மாலதி மெதுவா தலையை தூக்கி விக்ரமை பார்த்தாங்க. அந்த கண்கள்ல பயம், ஆசை, தவிப்பு எல்லாம் கலந்திருந்தது. விக்ரம், நீ என் மகன் மாதிரி வயசுதான். ஆனா உன்கிட்ட ஒரு பக்குவம் ரொம்ப அதிகமா இருக்குது. என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அன்பு இருக்குன்னு சொன்னாங்க. விக்ரம் தைரியம் வந்தது. மெதுவா அவங்க உடம்புல கை வச்சான். மாலதி கொஞ்சம் கூட எதிர்க்கல. அவங்க உடம்பு அவன் பக்கம் சாய்ஞ்சது. அவன் கைய அங்கிட்டும் இங்கிட்டும் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான். 2 பேரோட இதய துடிப்பு ஒரே துடிப்பா கேட்டுச்சு. அத்தை, இது தப்பு இல்லையான்னு நடுக்கிற குரல்ல கேட்டா. மாலதி ஒன்னும் சொல்லல. லைட்டா சின்ன ஸ்மைல் பண்ணினாங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்டா, விளையாடலாமான்னு சொன்ன மாதிரி தோணுச்சு. தப்புனா இவ்வளோ நாளா உங்களை ஏன் நான் நினைச்சு தவிச்சுக்கிட்டே இருந்தேன் அத்தைன்னு ஃபீல் பண்ணா. என் வாழ்க்கையில இந்த அன்பு தேவைப்படுதுடா விக்ரம்னு அத்தை சொன்னாங்க. உன்னோட அன்புன்னு சொல்லி அவங்க கைய அவங்க கன்னத்துல வச்சுக்கிட்டாங்க. அடுத்த கணம் விக்ரம் மிக மெதுவா முகத்தை கிட்ட கொண்டு போனான். மாலதி கண்ணை மூடினாங்க. மென்மையா, ஆழமா, ரகசியமா 2 பேரும் லைட்டா ஒரு கிஸ் கொடுத்தாங்க. அது ஆண்டுகளா அடக்கி வச்சிருந்த உணர்ச்சிகளோட வெளியேற்றம். விக்ரம் அழ ஆரம்பிச்சான். மாலதி பதிலுக்கு அவன் கழுத்தை சுத்தி கை வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தாங்க. பிறகு 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கண்கள்ல புது ஒளி, புது ஆசை, புது உறவு எல்லாமே மலர்ந்தது. இது நம்ம ரகசியம் மட்டும்தான்னு மாலதி மெதுவா சொன்னாங்க. விக்ரம் அவங்க காதுல சொன்னான். சரி அத்தை, எப்பவும் உங்ககிட்டதான் இருப்பேன் அப்படின்னு தொடங்கியது அவர்களோட இந்த ரகசிய உறவு. ஒரு சின்ன விபத்து தான், ஆனா மனசுல இருந்த ஆசைகள் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இது 2 தனிமையான உள்ளங்கள் இணைஞ்சது. காய்ஸ், இந்த மூமெண்ட் உங்களுக்கு டச் ஆயிடுச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீலிங்ஸ் ஓவரா போச்சு. கமெண்ட்ல உங்க எண்ணங்கள் ஏதாவது இருந்தா தயவு செய்து சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இன்னும் தொடருமா இல்ல இதே போதுமா? பார்ட் 1க்கு உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆழமான போதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பக்கத்துல இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க.